ஆன்லைன் மூலம் பொருள் வாங்குபவர்களை குறிவைத்து நூதன முறையில் ஏமாற்றி பணம் பறித்து வந்த மேற்கு வங்க இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பரிசு விழுந்திருப்பதாக சொல்லி பணத்தை கறந்தவர்கள் சிக்கியது எப்படி? சென்னை பெரவலூர் லோகோ ஸ்கீம் பகுதியைச் சேர்ந்த 25 வயதான அந்த பெண். இவர் ஆன்லைன் மூலம் மாதம் அழகு சாதன பொருட்களை வாங்கி வந்துள்ளார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இவரை செல்போனில் தொடர்பு கொண்ட மர்ம நபர், நீங்கள் மாதம் ஆன்லைன் மூலம் பொருட்கள் வாங்கும் நிறுவனத்தில் இருந்து பேசுகிறேன் என அறிமுகப்படுத்திக் கொண்டார். நீங்கள் எங்களது ஆன்லைன் ஷாப்பிங்கில் பொருட்கள் வாங்கி வருவதால் உங்களுக்கு லேப்டாப், ஃப்ரிட்ஜ், கலர் டிவி, ஐபோன் உள்ளிட்ட 5 பொருட்கள் பரிசாக கிடைத்துள்ளது என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதில் ஏதாவது ஒரு பொருளை மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் அதற்கு 5027 ரூபாய் மட்டும் செலுத்தினால் போதும் என்றும் கூறியுள்ளார். அவர் கூறிய பொருட்கள் அனைத்தும் விலை உயர்ந்த பொருட்கள் என்பதால் 5000 ரூபாய் கொடுக்க தயாரானார் அந்த பெண். லேப்டாப் என்ற பொருளை தேர்வு செய்து பணத்தையும் ஆன்லைன் மூலம் கட்டியுள்ளார். பணம் கட்டிய சில நிமிடங்களில் மீண்டும் அந்த நபர் தொடர்பு கொண்டு பொருளை அனுப்புவதற்கு இன்சூரன்ஸ் செய்ய வேண்டும், அதற்கு 15000 ரூபாய் பணம் கட்ட வேண்டும் என்று கூறியுள்ளார். அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வந்துவிடும் என்றும் கூறியுள்ளார். பணம் மீண்டும் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் 15000 கட்டியுள்ளார். கட்டிய சில நிமிடங்களில் பணம் வந்து சேரவில்லை, மீண்டும் கட்டுங்கள் என கூறியுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த பெண் தனது தந்தையிடம் நடந்தவற்றை கூறியுள்ளார். சிறிது நேரம் கழித்து மீண்டும் அந்த நபரை தொடர்பு கொண்ட போது செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்தது. தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த பெண் இது குறித்து பெரவள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகார் சைபர் கிரைம் போலீசாருக்கு மாற்றப்பட்டது. விசாரணையில் மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. செல்போன் டவர் லொகேஷனை வைத்து சைபர் கிரைம் போலீசார் மேற்கு வங்கம் சென்று தேடுதல் வேட்டையில் இறங்கினர். பரக்பூர் இந்திரபூரி பகுதியைச் சேர்ந்த விபுல் மலாக்கர் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த கௌஷிக் மண்டல் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 2 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட இருவரையும் சென்னை அழைத்து வந்த சைபர் கிரைம் போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ராமநாதபுரத்தில்